கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பேரழிவு நடந்திருக்காது. இது கூட ஒரு அடிப்படையான அறிவே இல்லாம ஒரு வாதத்த நீதிமன்றத்துல எடுத்துட்டு போய் வைக்கிறாங்கன்றது ஆச்சரியமா இருக்கு. தாவேகாவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, இந்தியா தமிழ்நாட்டுல தான் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களா தான் இருக்காங்க. இது வேனுக்கு உள்ள உட்காந்துட்டு ஒரு லைட் போட்டு ஆஃப் பண்ணது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு தனிமனித ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல்பாடுகளா தான் ஒரு பத்திரிகையாளரா நான் பார்க்குறேன். தாவேகாவுடைய பிரமுகர்கள் தான் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து மின்சாரத்தை துண்டிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கடிதமும் கொடுத்துருக்காங்க. ஸோ மிராண்டித்தனமான கண்மூடித்தனமான ஒரு ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, என்னுடைய தலைவனோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு குழந்தைங்களுக்கு கூட பால் இல்லைன்னா வீட்டில் பால் பேக்கெட் எடுத்துகிட்டு போய் கிழிச்சிட்டு அவருடைய நடிகருடைய புகைப்படத்துக்கெலாம் ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வெறிபிடித்த ரசிகர்கள் கூட்டம் தான். எல்லாருக்கும் வணக்கம். கரூரில் டிவிகேவுடைய கட்சியினுடைய மாநாடு நடந்ததில் 41 பேர் இறந்து போயிருக்காங்க. அதில் 5 பேர் பெண் குழந்தைகள், 4 பேர் ஆண் குழந்தைகள், பெண்கள் உட்பட ஆண்களும் வந்து இறந்துருக்காங்க. இது தனி மனித நபரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேரழிவு அப்படின்றத எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட. தாவேகா அப்படின்ற கட்சி வந்து நேத்திக்கோ இன்னைக்கோ ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 1 வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பேரழிவு நடந்திருக்காது. எல்லா கட்சிகள்லையுமே ஒரு மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவ அணின்னு இருக்கும். அந்த மாதிரி பேசிக்கான ஃபண்டமெண்டலான ஒரு அணிகளையே அவங்க பிரிக்கலை. இப்படி இருக்கிற போது அதோடைய மாவட்ட செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லா கட்சிகளுமே வந்து தன்னுடைய கட்சியினுடைய மாநாடு, பேரணி எல்லாமே நடக்கும்போது ஒரு கட்சியினுடைய தொண்டர்களும் கூட அதை வழி நடத்துறதுக்கு உண்டான வழிகளை பார்ப்பாங்க. இப்போ ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஓரமா நில்லுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்பாங்க. ஆனால் தாவேகா நடந்த ஒரு சில கட்சி மாநாட்டிலேயே வந்து எதுவுமே நடந்தது கிடையாது அந்த மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, பிணக்கூராய்வு வந்து நைட்டில் பண்ணலாமா அப்படின்றத வந்து ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் வந்து வாதிடுறாரு. ஆக்சுவலாக ஒரு மருத்துவர் அணி அப்படின்றது அவங்களுடைய கட்சியில் இருந்திருந்தா அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களே விலக்கியிருப்பாங்க. 2021 வந்து இரவுகள்லையும், அதாவது நைட் நேரத்துலையும் பிணக்கூராய்வு பண்ணலாம் அப்படின்றத வந்து ஜிஓவாவே கவர்மெண்ட் ஆர்டராகவே பாஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு அடிப்படையான அறிவே இல்லாமல் ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது. சில நேரங்களில் அவசர கால நிலைகளில் வந்து இந்த மாதிரி பிணக்கூராய்வு நடக்கணும் அப்படின்னா அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் இருக்கார் இல்லைங்களா, மாவட்ட ஆட்சியர், அவர்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரியான நெருக்கடியான நேரங்களில் நிச்சயமாக பண்ணலாம். ஸோ இது ஒரு படித்த அறிவுள்ள ஒரு தனி மனிதரை கூட புரியக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் யாருமே படிக்காதவங்க கிடையாது. நிறைய படித்த இளைஞர்களும் அதில் இருக்காங்க. அப்படின்னும் போது ஒரு அடிப்படையான விஷயங்கள்ல ஜென்ரலாக ஒரு கூகுளைஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு பேரழிவு நடந்துட்டு இருக்கும்போது ஏன் வந்து திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி வந்திருக்கிறாருன்னா, அவர் அந்த கான்ஸ்டியூஷனோட எம்எல்ஏ, அந்த ஊரில் தான் இருக்காரு, அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்காருன்னும் போது மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்படின்னும் போது ஆளும் கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதியாக அவர் வந்து நின்னதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றது தெரியல. ஏன் இவர் வந்தாரு, ஏன் அவர் வந்தாருன்னு. அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் வந்து தஞ்சாவூர் திருச்சி பகுதியில் தான் இருந்திருக்காங்க. அங்கிருந்து கரூர் வந்து சேர்றதுக்கு கார்ல வந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் போதும் அப்படின்றது வந்து ரொம்ப இந்த ஊர்லேருந்து இந்த ஊரில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியா தமிழ்நாட்டில் தான் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. தாவேகாவினுடைய தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து மக்களை எப்படி சந்திக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நடிகராக மட்டும்தான் சந்திக்கிறாரே தவிர அரசியல் தலைவராகவோ மக்கள் வந்து என் பின்னாடி வரணும், நான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற விருப்பத்தோடு அவர் வந்து நடந்துக்கிற மாதிரியே தெரியல. ஒரு என்ன சொல்றது, ஒரு குரூயலான ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு நபராக தான் இருக்காரு. அந்த எக்ஸாம்பிள், அந்த வேனுக்கு உள்ள உட்காந்துட்டு ஒரு லைட் போட்டு ஆஃப் பண்ணது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு தனிமனித ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல்பாடுகளாக தான் ஒரு பத்திரிகையாளராக நான் பார்க்க. நிகழ்வை வந்து நம்ம விவரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடலில் வந்து ஒரு கப்பல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த
தண்ணியை வந்து கிழிச்சிட்டு அந்த இது பரப்பில் தான் வந்து அந்த கப்பல் வந்து நகரும். அப்படி நகரும்போது இடது பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் இருக்கிற நீர் வந்து இப்படி பிரியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கடல் வந்து மக்களுடைய வெள்ளம் வந்து அப்படியே பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மின்சாரத்தை வந்து அரசாங்கம் தான் வந்து துண்டிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பொதுவாக சொல்லியிருக்காங்க. தாவேகாவுடைய பிரமுகர்கள் தான் வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து மின்சாரத்தை துண்டிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கடிதமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜென்ரேட்டர் ரூமு, இந்த எலக்ட்ரிக் ஒயர் போகிற இடங்கள், இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் தாவேகா தொண்டர்கள் இல்லை, அது ஒரு ரசிகர் கூட்டம், அவ்வளோதான். அந்த காட்டு மிராண்டித்தனமான கண்மூடித்தனமான ஒரு ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. என்னுடைய தலைவனோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு குழந்தைங்களுக்கு கூட பால் இல்லைன்னா வீட்டில் பால் பேக்கெட் எடுத்துகிட்டு போய் கிழிச்சிட்டு அவருடைய நடிகருடைய புகைப்படத்துக்கெலாம் ஊற்றுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு வெறிபிடித்த ரசிகர்கள் கூட்டம் தான் இதை வந்து முட்டாள்தனமாக எது மரத்து மேலே ஏறுறது, மின்கம்பம் மேலே ஏறுறது அப்படின்னு இருந்தப்ப சில நிமிடங்களுக்கு தான் அரசாங்கம் வந்து அதை துண்டிச்சிருக்காங்க. அதுவும் கூட தாவேகாவினரே வந்து கடிதமாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஆம்புலன்ஸ் வந்து ஆளே இல்லை, ஆனால் ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வந்து அமுதா ஐஏஎஸும் அந்த கரூர் மாவட்டத்தினுடைய ஹெல்த் செக்ரட்டரி அவர்கள் வந்து ரொம்ப அழகாக விளக்கங்கள் கொடுத்துருக்கிறாரு. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 19 108 ஆம்புலன்ஸ்கள் இருந்திருக்கு. அது இல்லாமல் தாவேகாவினரோட இது வந்து 6 7 இருந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது போதாமல் போலீஸ் வந்து வயர்லெஸ் மூலயமா அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் அங்கே இருக்கக்கூடிய 33 ஆம்புலன்ஸுங்களும் வந்து இவங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களை வந்து மருத்துவமனைக்கு எடுத்து செல்றதுக்காக உதவி இருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக அழகாக இவங்களா உருவாக்கப்பட்ட ஒரு ஃபார்மேட்டடான ஒரு நியூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு மித்துக்கு வந்து அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வந்தும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏடிஜிபி அவர்களும் வந்து என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்தாங்க, இதுக்கு காவல்துறையிலேருந்து எந்த மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லை தடுப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அரசியலில் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுறது வந்து மேடை நாகரிகம். அந்த மேடை நாகரிகம் தான் பல அரசியல் தலைவர்களுடைய தலையெழுத்தை வந்து நிர்ணயிச்சிருக்கு. ஏன்னா எதிராளி அப்படின்றதுக்காகவே வந்து அவங்கள ஒரு என்ன சொல்கிறது, மரியாதை குறைவாகவோ இல்லை ஒருமையிலையோ பேசிடக்கூடாது அப்படின்றது தான் மேடை நாகரிகம். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிகை துறையில் இருந்தப்ப ஒரு நடிகரை தான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஒரு பேர் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன் நான், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அப்போ அவர் இன்டர்வியூ எடுக்கும்போது மேடை நாகரிகம்னா என்ன அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா, பேண்ட் போட்டிருக்கணும், சட்டை போட்டிருக்கணும், மேடை நாகரிகம்னா மேடையில் பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து பொருந்துறதா நான் இப்போ அந்த சினாரியோஸை வந்து நான் நினச்சி பார்க்குறேன். காரணம் என்னென்னா, அவர் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோடு வந்து நிற்கிறாரே தவிர அந்த மேடை நாகரிகம்ன்றது ஒன்றும் கிடையாது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சிஎம் அங்கிள் அப்படின்றாரு, சிஎம் சார்ன்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுகிற மாதிரியே தெரியல. அது இல்லாமல் அவர் பேசின சில வார்த்தைகள் வந்து நாக்கு தவறி பிறந்து பேசினதா எல்லாரும் விமர்சிச்சாங்க. அதுக்கு வந்து மருத்துவத்துறையில் வந்து டெக்னாலஜிக்கலாக ஒரு டேர்ம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு இன்ட்ரோவர்ட் ஒரு மேடையில் பேசும்போது அவங்க பேசுகிறத வந்து டக்குன்னு கன்வே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதாவது என்னுடைய பேர் அப்படின்றது என்னுடைய பேரில் முதல் பாதியும் 2வது பாதியும் நான் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் தவறே சொல்லவே இல்லை. அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நீங்கள் பேசும்போது மேடையில் அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசும்போது அவர்களுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் நினைவில் வச்சுட்டு மேடை நாகரிகத்தோட பேசணும் அப்படின்றது தான் விஜய் மாதிரியான நடிகர்களாக இருந்து தலைவர்களாக மாறக்கூடிய ஆசையோடு இருக்கிறவங்க கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது.